உலகத்தையே தன் அழகால் மயக்கியவர் கிளியோபாட்ரா, குயின் ஆஃப் அலெக்சாண்ட்ரியா இன் ஈஜிப்ட், த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பிரின்சஸ் இன் த வேர்ல்டு. தன்னை எந்நேரமும் இளமையாகவும் கவர்ச்சியாகவும் வைத்துக் கொள்வதற்காக கோடிக்கணக்கான பணத்தை செலவழித்தார். அவருடைய தகப்பனார் டாலமி 12 உலகமெங்கும் இருந்து அவருக்கு ரசிகர்கள் கூடிக்கொண்டே இருந்தார்கள். பத்திரிகையாளர்கள் அவளை பேட்டி காண்பதில் போட்டி போட்டு கொண்டு வந்திருந்தார்கள். நூற்றுக்கணக்கான வேலையாட்கள் அவளுக்கு இருந்தார்கள். எப்படிப்பட்டவளின் வாழ்க்கையிலும் வெளியே சொல்ல முடியாத ஒரு வேதனை இருந்தது. இரவு வேளையில் தனிமையில் கண்ணீர் வடித்து கொண்டிருந்தாள். அவளது அந்தரங்கத்தை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளவில்லை. எனவே யாரால் அவளை சரியாய் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒரு நாள் இரவில் படுக்கைக்கு சென்றவள் காலையில் வெகு நேரமாகியும் எழும்பவில்லை. உள்ளே மரித்த சடலத்தையே காண முடிந்தது. அளவுக்கு மீறி தூக்க மாத்திரைகளை கொண்டு உயிரை மாய்த்து கொண்டது கண்டுபிடிக்கப்பட்டது. கேள்விப்பட்ட அநேகர் பல நாடுகளிலுமிருந்து இரங்கல் தெரிவித்தனர். இப்படித்தான் நமது சொந்த வழிகளில் சொந்த நினைவுகளோடு வாழும்போது முடிவு பயங்கரமாகிவிடும். ஏசாயா 55:8 என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. ஐசையா 55:8 For my thoughts are not your thoughts. One song. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலையிடா. ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலையிடா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலையிடா. ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலையிடா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, என்னை உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய போதனையின்படி நடந்து உம்மை எனக்கு சொந்தமாக்க, நான் உம்மை நினைவு கூற, மற்றவர்களுக்கு உம்மை பற்றி அறிவிக்க கிருபை புரிய வேண்டும் என்று யெகோவா மேசியா நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமேன்.